ஒரு சாங் ப்ரமோஷனுக்கு ஒரு சாங் பண்ணிட்டோம், ஷூட் பண்ணிட்டோம். அது இவ்வளோ அழகா ப்ரொஜெக்ட் பண்ணி, அத ப்ரமோட் பண்ற விதம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப தைரியத்த குடுக்குது. ஏன் அப்டின்னா, இன்னைக்கு நெறைய பேருக்கு எப்படி சான்ஸ்ன்னு சொல்ல முடியாது. திரைப்படத்தை மட்டும் நம்பி எப்படி ஒரு சிங்கர் இருக்க முடியும்? ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்க முடியும் அப்டின்னா, இது மாதிரியான ஒரு சாங், சிங்கிள், ஆல்பம் இந்த மாரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டா இருந்தாலும், இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப கியூட்டா பண்ணியிருக்காங்க. டோட்டலா கியூட் அப்டின்னு ஒரு பேர் வைப்பேன். ஒவ்வொருத்தங்களும் ஆக்டர்ஸ் ஆகட்டும், அ கார்த்திக் அண்ட் கிருத்திகா இந்த எல்லாமே மெயினா எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து டிஓபி ரிதீஷ் பண்ண அந்த ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அது பிரமிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார வச்சாரு. அண்ட் ஆப்வியஸ்லி மியூசிக் மியூசிக் வந்து எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாமிநாதன் ராஜேஷ் அவருடைய படத்துல பாடியிருக்கேன். நானும் அவளும் அழகிய காதல தினமும் புதிதாய் பிறந்தோம் உலகை மறந்தோம் அப்படின்ற ஒரு அற்புதமான மெலடி சாங் ராதா ரவி சார் தான் ஹீரோவை பண்ணிருக்காரு. அவ்வளவு அழகான எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் மியூசிக் சரி. ஒரு நல்ல படம் இப்போ கடைசி தோட்டா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங் அவ்வளவு நல்லா ரீச் ஆயிருக்கு. சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்ல ப்ரொடியூசர். இப்போ இந்த டைரக்ட் பண்ண போறது வேற. அண்ட் ஒரு நல்ல ஆக்டரும் கூட. ஆக்ட் பண்ணவங்களாகட்டும், இத ஷூட் பண்ணவங்களாகட்டும், பாடினவங்களாகட்டும் எல்லாருக்குமே ஒரு இவ்வளவு பெரிய ஒரு மன திருப்தி, ஒரு அங்கீகாரம். இதுக்காக தானே ஒரு கலைஞர்கள் வந்து பாடுபட்டுட்டு இருக்கோம். கலைஞர்கள் எதுக்காகன்னா பணத்துக்காக கண்டிப்பா கிடையாது. ஆனா அது மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது பிசினஸா மாறும்போது தான் அது. ஒருவேளை லாக்டவுன்ல எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நெட்ல வந்து சும்மா ஃப்ரீயா பாடிட்டு இருந்தாங்க. சும்மா அவங்க சொற்பொழிவாகட்டும் எல்லாமே டேலண்ட் எல்லாம் ஃப்ரீயா பண்ணி காமிச்சிட்டாங்க. ஒரு கலைஞர் ஒரு நல்ல கலைஞனால சும்மா இருக்கவே முடியாது. அது மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு தேவையான ஒரு விஷயமே அங்கீகாரம் மட்டும்தான். ஒரு நல்ல கைத்தட்டல்களும் மனதார வாழ்த்துகளும் தான் ஒரு கலைஞரை திருப்பி ஒரு அந்த குரோத்துக்கு மெயினான காரணமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை புண்ணிய காரியத்தை சுவாமிநாதன் ராஜேஷ் பண்ணியிருக்காருங்கிறது தான் இதுல அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில அவர் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா நிறைய பேர் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓம் ஸ்ரீ ராம்.